ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎச்எல் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அல்ஜிப்ரா பேசிக் 3 ஒரு அல்ஜிப்ராரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்து அதை வந்து எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 5x - 3 × 3ன்னு இருக்குது. 3 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் இடையில வந்து மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து சப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் பாருங்கள், அதாவது 5x - 3 ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்முக்கும் இங்கே வெளியில் இருக்க டேர்முக்கும் இடையில வந்து எந்த சைனுமே இல்லை. ஸோ எந்த சைனுமே இல்லை அப்படின்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருந்தாலே அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதே வந்து 5x - 3 + 3 இப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கு இடையில வந்து மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் ஆர் சப்ராக்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கும் இடையில வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் இடையில எந்த சைனுமே இல்லை அப்படின்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 3ஆல் 5xை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 3ஆல் -3 வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து சைன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டேர்முக்கு பாருங்கள், இந்த டேர்முக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த டேர்முக்கு முன்னே எதுவுமே இல்லை முன்னாடி, ஸோ அப்போ இங்கேயுமே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, சேம் சைனாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் வரும். ஓகேங்களா, ஆல்டர்னேட்டிவ் சைன், அதாவது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தது அப்படின்னா மைனஸ் வரும். ஓகேங்களா, சேம் சைன் வந்து இருந்தது அப்படின்னா ப்ளஸ் வந்து வரும், ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்தது அப்படின்னா மைனஸ் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ஸோ சேம் சைனு அப்போ வந்து ப்ளஸ் வரும். ப்ளஸ் வந்து முன்னாடி வந்து போடக்கூடாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்பர் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நம்பர் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, ஸோ 3 5s are 15. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வேரியபிள். இப்போ வேரியபிள் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அதாவது ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ் இருந்து ஒரு இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அந்த எக்ஸை அப்படியே வந்து போட்டுருணும். ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் வந்து இருந்ததுன்னா அது வேறு சம்ஸில் வந்து நான் எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ் இருந்து ஒரு இடத்துல எக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸை அப்படியே வந்து இங்கே போட்டுருணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3யோட இந்த 3 -3யை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், சைன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த 3க்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது, இந்த 3க்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு, ஆல்டர்னேட்டிவ் சைன் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்பர் அடுத்தது என்ன பார்க்கணும், நம்பர் வந்து பார்க்கணும். நம்பர் வந்து 3 × 3, 3 3s are 9. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், வேரியபிள் வந்து பார்க்கணும். வேரியபிள் வந்து இங்கே இருக்கா, வேரியபிள் வந்து இங்கே இல்லை, ஸோ அப்படியே வந்து விட்டுருணும். ஸோ 15x - 9. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6x - 7 - 2ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த 2ஆல் ஃபஸ்ட்டு 6xஐ மல்டிபிள் பண்ணணும், அதுக்கு அப்புறமா வந்து 2ஆல் 7ஐ வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், சைன் வந்து பார்க்கணும். ஸோ 6க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, எதுவுமே இல்லை, ஸோ அப்போ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே வந்து 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், சைன் எப்போதுமே வந்து முன்னாடி தான் பார்க்கணும், பின்னாடி பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கக்கூடாது, சைன் எப்பயுமே வந்து முன்னாடி தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ 6க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைனு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஓகேங்களா, ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்ததுன்னா மைனஸ் வந்து போடணும். ஓகேங்களா, ஸோ மைனஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், நம்பர் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஸோ 2 6s are 12. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், வேரியபிள் பார்க்கணும். வேரியபிள் என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, ஸோ ஒரு இடத்துல மட்டும்
வேரியபிள் இருந்து ஒரு இடத்துல இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த வேரியபிளை அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ -12x. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2ஆல் 7 வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், சைன் வந்து பார்க்கணும். ஸோ 7க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ சேம் சைன் வரும்பொழுது என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, நம்ம மைனஸ் போடணும்னு மைனஸ் போடக்கூடாது. ஓகேங்களா. மல்டிப்ளிகேஷனில் சேம் சைன் வந்ததுன்னா ப்ளஸ் தான் போடணும். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நம்பர் பார்க்கணும். ஸோ 2 7s are 14. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும், வேரியபிள் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே வேரியபிள் இல்லை. ஸோ அப்போ நம்ம அப்படியே வந்து விட்டுறணும். ஓகேங்களா. ஸோ -12x + 14. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5x - 8y × 2x. ஸோ இந்த 2xஆல் 5xை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறமா 2ஆல் -8yயை மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை வந்து இப்படியும் எழுதலாம், 2x 5x -8y இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா. எப்படி எழுதினாலும் ஒன்று தான். அதாவது இந்த 2xஆல் ஃபஸ்ட்டு 5xை வந்து மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் 2xஆல் 8yயை மல்டிபிள் பண்ணணும். எப்படி எழுதினாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும், சைன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 5க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். 2க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ 2 இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன, சேம் சைன் இருக்குது. ஸோ சேம் சைன் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ப்ளஸ் வந்து போடணும். ஓகேங்களா. முன்னாடி வந்து ப்ளஸ் போடக்கூடாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நம்பர் பார்க்கணும். நம்பர் வந்து 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 2 5s are 10. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், வேரியபிள் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ 2 இடத்துலையும் நமக்கு வேரியபிள் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸை வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க பவர் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கேயும் எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது 2 பவரையும் ஆட் பண்ணணும். 1 + 1 2. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து சேமாக வேரியபிள் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இருந்ததுன்னா ஒரு தடவை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பவர் வந்து பார்க்கணும். பவர் வந்து எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அது 2ஐயும் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ +10x². நெக்ஸ்ட்டு பாருங்கள், -8y 2x இருக்குது. இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், சைன் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து -8 இருக்குது, 8y இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்ததுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் பார்க்கணும். நம்பர் வந்து 2 8s are 16. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், வேரியபிள் பார்க்கணும். வேரியபிள் வந்து இங்கே y இருக்குது, இங்கே x இருக்குது, வேறு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா. வேறு இருந்ததுன்னா நம்ம வந்து பவர் வந்து பார்க்க தேவையில்லை, அங்கே இருக்கிற வேரியபிளை அப்படியே எடுத்து எழுதுனா போதும். ஓகேங்களா. ஸோ 10x² -16yx. இப்போ இன்னொரு சம பார்க்கலாம் பாருங்கள். 2y - 3x 2x². ஸோ இப்போ இந்த 2x²ஆல் 2yயை மல்டிபிள் பண்ணணும், அப்புறம் 2x²ஆல் 3 மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும், சைன் பார்க்கணும். சைன் வந்து இங்கே எதுவுமே இல்லை, ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம், இங்கேயும் எதுவுமே இல்லை, ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ சேம் சைன், அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும். 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும், வேரியபிள் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து y இருக்குது, இங்கே வந்து x² இருக்குது. ஸோ வேறு வேரியபிள் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே வந்து நம்ம எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா. ஸோ yx². ஓகேங்களா. ஸோ இதை வந்து 4x² yன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு x² போட்டு அதுக்கப்புறம் yயும் போடலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு yயை போட்டுட்டு அதுக்கப்புறம் x² போடலாம், எப்படி வேணால் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2x² இருக்குது, -3x இருக்குது. இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைன் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும். 2 3s are 6.
நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் பார்க்கணும். 2 இடத்துலையுமே நமக்கு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவர் வந்து பார்க்கணும். பவர் இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். 1 + 2 3. ஓகேங்களா? ஸோ 4yx² - x³ இதை வந்து 4x²y - 6x³ இப்படியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா? 4x - 3y - 2z. ஸோ ஃபஸ்ட்டு வந்து -2z 4xஐ மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து -2z -3yஐ மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? சைன் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை, ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் சைன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஓகேங்களா? ப்ளஸ் வரும் பொழுது, அதாவது 2 இடத்துலையும் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மைனஸ் சைன் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஆல்டர்னேட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நீங்கள் மைனஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4 2s are 8. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள் பார்க்கணும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. ஸோ வேறு வேரியபிள் இருக்குது. ஸோ அப்படியே வந்து இதை எடுத்து எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து -2z -3yஐ மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைன் பார்க்கணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. சேம் சைன். அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். மைனஸ் போட்டுறக்கூடாது. மல்டிப்ளிகேஷனில் சேம் சைன் இருந்ததுன்னா ப்ளஸ் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ். ஸோ இப்போ வந்து நம்பர் பார்க்கணும். 2 3s are 6. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் பார்க்கணும். இங்கே y இருக்குது, இங்கே z இருக்குது. ஸோ வேறு வேரியபிள். ஸோ அதை வந்து அப்படியே எழுதுடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? -8xz + 6yz. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு வந்து சைன் வந்து பார்க்கணும். சைனில் வந்து சேம் சைன் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு போடணும். ஆல்டர்னேட்டிவ் சைன் இருந்ததுன்னா மைனஸ் போடணும். ஆல்டர்னேட்டிவ் சைன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வர்றது தான் ஆல்டர்னேட்டிவ் சைனு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்ததுன்னா மைனஸ் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் பார்க்கணும். ஓகேங்களா? சேம் வேரியபிள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைம் வந்து வேரியபிளை எழுதிக்கணும். எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு டைம் எழுதிக்கணும். அதுக்கப்புறமா பவர் வந்து பார்க்கணும். பவர் வந்து மேலே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ இதே வேறு வேரியபிள் இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.